விஜய் கட்சியில் இணைந்த திமுகவின் முக்கிய புள்ளிகள். பேரதிர்ச்சியில் திமுகவின் மூத்த தலைவர்கள். தமிழக வெற்றிக் கழக கட்சி தலைவரான நடிகர் விஜய்க்கு நெருக்கமான 2 பேர் முக்கியமான ஆலோசனைகளை சிலவற்றை வழங்கியுள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகமானது 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. 2026 சட்டசபைக்கு முன்பாகவே தேர்தல் ரீதியாக கட்சியை தயார் செய்ய விஜயும் முயன்று வருகிறார். இதற்கான சில திட்டங்களை கூட அவர் வகுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது முதல் கட்டமாக வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை தவேக தலைவர் விஜயும் உன்னிப்பாக கவனித்துள்ளார். இது குறித்து மாநில நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனக்கு கிடைத்த தகவலின்படி நம் கட்சியினரின் பெயரை பட்டியலில் இருந்து நீக்கிவிட ஆளும் கட்சி திட்டமிடுவதாகவும் தெரிகிறது. ஆனால் பட்டியலில் தங்களின் பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள கட்சியினருக்கு அறிவுறுத்துங்கள். அடுத்து புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களில் யாரெல்லாம் இன்னும் வாக்காளர் அடையாள அட்டை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களை இந்த திருத்தப் பணிகளை பயன்படுத்தி கொள்ள அட்வைஸ் பண்ணுங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அடுத்த வருடம் எல்லோரும் பட்டியலில் இணைய வேண்டும். நம்முடைய கட்சியில் இளைஞர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இதனால் உடனே அவர்களை வாக்காளர் அடையாள அட்டை பெற ஆலோசனை வழங்குங்கள் என்றும் விஜய் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அடுத்த வருடம் தமிழ்நாட்டில் நடைபயணம் தொடங்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்டைலில் விஜய் நடைபயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. 2009 அப்பாவின் மரணத்திற்கு பின் ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியல் பாதாளத்தில் இருந்தது. அதன் பின்னரோ அவர் நடத்திய யாத்திரையானது அரசியல் செயல்பாடுகள் அவரின் வெற்றிக்கு காரணமாகவும் இருந்தன. அந்த வகையில் பார்த்தால் விஜயுடன் இப்போது அரசியல் ஆலோசகர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லும் அரசியல் திட்டங்களை வைத்தே விஜய் காய் நகர்த்தி வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக கட்சித் தலைவர் நடிகர் விஜய்க்கு நெருக்கமான 2 பேர் முக்கிய ஆலோசனைகளை சிலவற்றை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி நம்முடைய கட்சியில் இணைய ஒருவர் முயன்று கொண்டு இருக்கிறார். கட்சிக்குள் வரவும் முக்கிய பொறுப்பை பெறவும் முயல்கிறார் என்றும் அதை விடக்கூடாது. அவர் உள்ளே வந்தால் நமக்குத்தான் சிக்கல். ஏற்கனவே அவர் மீது அமலாக்கத்துறை கண் உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் மீது வேறு சில புகார்களும் இருக்கின்றன. அவர் வந்தால் கட்சிக்கு நீதி ரீதியாக பலம்தான், ஆனால் நிர்வாக ரீதியாக நமக்கு எதிராக செயல்படுவார். நம்முடைய கட்டுப்பாடுகளை அவர் கேட்க மாட்டார் என்றும் கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் தவேக விஜய் கட்சியில் இணைய முற்படுபவர் திமுகவின் முக்கிய பங்கு வகித்தவர் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் பார்த்தால் திமுகவில் இருந்து விலகி தவேகவில் இணைய திமுகவின் முக்கிய பிரபலம் ஒன்று முயன்று வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணத்தினால் திமுகவில் பல முக்கிய தலைகளும் அதிர்ச்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது.